திருவள்ளூர் மாவட்டம் ஒரக்காடு அருகே பொன்வண்டு சோப்பு கம்பெனி நிறுவனம் அமைந்துள்ளது. சுமார் 155 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து அமைந்துள்ள பொன்வண்டு சோப்பு நிறுவனம் கிராம நத்தம் நிலத்தை போலியாக பட்டா உருவாக்கி ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக புகார் எழுந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு செய்த போது அரசு நிலம் 14.5 ஏக்கரை பொன்வண்டு சோப்பு நிறுவனம் ஆக்கிரமித்து வைத்திருந்ததும் உறுதியானது. அப்போதே அதிகாரிகள் நிலத்தை மீட்க முயற்சித்த நிலையில் பொன்வண்டு சோப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடி ஆக்கிரமிப்பை அகற்ற தடை வாங்கியிருக்கிறது. இதற்கிடையில் பொன்வண்டு சோப்பு நிறுவனம் ஆக்கிரமித்து வைத்திருந்த 14.5 ஏக்கர் நிலத்தை வந்த விலைக்கு கைமாற்ற முயற்சித்த நிலையில்தான் அதிரடியாக வந்த வட்டாட்சியர் மதிவாணன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலத்தை மீட்டிருக்கின்றனர். 4-5 ஜேசிபிகளுடன் சென்ற அதிகாரிகள் அங்கிருந்த கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு நிலத்தை மீட்டனர். தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டிருக்கும் சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14.5 ஏக்கர் நிலம்தான் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் முக்கிய காரணமாக அமைந்ததாக கூறப்பட்டது. ஆக்கிரமிப்பில் இருந்த நிலத்தை கைமாற்றுவதில்தான் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் நாகேந்திரன் தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஒரக்காடு அருகே தொழிற்சாலை வைத்திருக்கும் பொன்வண்டு நிறுவனம் பக்கத்தில் இருந்த அரசு புறம்போக்கு நிலங்களை வளைத்து போட்டு கட்டடங்கள் கட்டி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அரசு நிலத்தை ஆக்கிரமித்து தொழிற்சாலை வைத்திருந்தது பொதுமக்களின் புகார் மூலம் தெரிய வரவே அந்த நிலத்தை கைமாற்றிவிட பொன்வண்டு நிறுவனம் முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு ஆக்கிரமிப்பு நிலத்தை மணிஷ் என்ற தொழிலதிபருக்கு பேரம் பேசி கைமாற்ற பகுஜன் சமாஜ் பிரமுகர் சேகர் புரோக்கராக செயல்பட்ட நிலையில் இடையில் திடீர் திருப்பமாக நாகேந்திரன் குரூப்பும் மூக்கை நுழைத்துள்ளது. ஆக்கிரமிப்பு நிலத்தை கைமாற்றுவது தெரிந்து கொண்ட தாதா நாகேந்திரனின் மகனான அஸ்வத்தாமன் 10 ஏக்கர் நிலத்தை தங்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என மிரட்டல் விடுத்த நிலையில்தான் சேகர் ஆம்ஸ்ட்ராங்கை அணுக ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் அஸ்வத்தாமனுக்கும் நில விவகாரத்தில் நேரடியாக முட்டி மோதி கொண்டதாக கூறப்படுகிறது. நிலத்தை கேட்டு அஸ்வத்தாமன் மிரட்டல் விடுத்தது போலீசில் புகார் பதிவாகி கைது வரை செல்ல மகன் அஸ்வத்தாமனின் கைதுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என சிறையில் இருந்த வடசென்னை ரவுடி நாகேந்திரன் ஸ்கெட்ச் போட கடைசியில் சம்போ செந்தில் ஆற்காடு சுரேஷின் மச்சான் அருள் மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலையை அரங்கேற்றியதாக சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில் ஒரக்காடு நில விவகாரமும் முக்கிய பங்காக இருந்திருக்கிறது என்ற நிலையில் ஏற்கனவே நாகேந்திரன் அஸ்வத்தாமனை கைது செய்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் கொலைக்கு முக்கிய காரணம் என கூறப்படும் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14.5 ஏக்கர் நிலமும் மீட்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பரபரப்புக்கு மத்தியிலேயே அதிகாரிகள் திடீரென நிலத்தை மீட்ட பின்னணியில் இருவேறு காரணங்களும் கூறப்படுகின்றன. பொன்வண்டு நிறுவனம் நீதிமன்றத்தில் வாங்கிய தடை உத்தரவுக்கு எதிராக மனு போட்டு ஆக்கிரமிப்பு நிலத்தை அகற்றியதாக ஒரு பக்கம் கூறப்படும் நிலையில் இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கிய காரணம் என்பதால் மட்டுமே பிரச்சனைக்குரிய அந்த நிலத்தை அதிகாரிகளே தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்ததாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.